வெல்கம் டு மேனிஃபெஸ்ட் வித் எஸ்கே. நம்ம இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் கிராட்டிடியூட் ரைட்டிங் இது தான் பார்க்க போகிறோம். இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரொம்பவே ஒரு பேசிக்கான அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக். ஏன் இதை நான் இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம நிறைய நேரங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கவனிக்க தவறிடுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த நல்ல விஷயங்களை கிராண்டடாக எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் நெகட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகுது, இந்த யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே வந்து நெகட்டிவான விஷயங்களில் தான் இருக்குது, ஸோ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா யூனிவர்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இன் ரிட்டன் நெகட்டிவான விஷயங்களே திரும்பியும் கிடைக்குது. இதை நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, இது ஆன் ஆஃப் சடன் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய நாள் இது மாதிரியே பழகிட்டோம் இல்லையா? இதுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் ரைட்டிங் அப்படிங்கிற டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் இது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு பிகினர், எப்படி நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மார்னிங் டைமாக இருக்கலாம், இல்லை ஈவினிங் டைமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நைட் டைமாக கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிளேஸில் உட்காந்து எழுத போகிறீங்கன்னா, அந்த பிளேஸ் நல்ல காமான இல்லை ரிலாக்ஸிங்கான ஒரு பிளேஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன மீடியமில் எழுத போகிறீங்க, அதாவது இது ஜேர்னல் ஒன்று வச்சு அதில் ஃபாலோ பண்ண போகிறீங்களா? நான் வந்து எழுதுறதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு எழுதுகிறப்போ ரொம்ப நான் கனெக்டடாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் எழுதுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சிலருக்கு வந்து மொபைல்லையோ இல்லாட்டினா வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லாட்டினா வந்து லேப்டாப்லேயோ வந்து டைப் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்களோட பர்சனல் சாய்ஸ். நீங்கள் எதில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் டே நடந்த விஷயத்த ரீகலெக்ட் பண்ணுங்கள், ரீவிசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும்னா, முதல் நாள் நடந்த ஒரு நெகட்டிவான விஷயம் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கட்டும், நான் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி எனக்கு நடக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ யூனிவர்ஸ் கிட்ட உங்களை அறியாமல் நீங்களே சொல்கிறீங்க, எனக்கு நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கூட, ஏன்னா நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணிக்கிறீங்க. அது யூனிவர்ஸ்க்கு போய் ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஓகே, இவங்களுக்கு இதுதான் வேணும் போல இருக்குது, நம்ம இதே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. நெகட்டிவாக என்ன வேணால் நடந்திருக்கட்டும், ஆனால் பாசிட்டிவாகவும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? அதை திங்க் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து எந்த பாசிட்டிவ் விஷயம் இன்றைக்கி நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக யோசிக்கிறப்போ உங்களுக்கு தெரியாமல் ஒரு குட்டி விஷயமோ இல்லை பெரிய விஷயமோ உங்கள் மைண்டுக்கு வரும். ஸோ அந்த நல்ல விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். இப்போது நல்ல விஷயங்களை நீங்கள் தேங்க் பண்ண சின்ன விஷயமா இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கொடுங்க யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து கிராட்டிடியூடில் மட்டும்தான் பாசிபிள். நீங்கள் வேறு எந்த ஒரு டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுறதில்ல, நான் இது மட்டும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் மட்டும் அது லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஓகே, நான் ரீவிசிட் பண்ணிட்டேன், எனக்கு நேற்றுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எழுத ஆரம்பிங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி எழுதணுன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு காஃபி குடிக்க போயிருக்கீங்க. அந்த காஃபி ஒரு 10 மினிட்ஸில் குடிச்சிருப்பீங்க. பட் அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த 40 மினிட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசினோம் அப்படின்னா அதையும் நீங்கள் எழுதுங்க. எனக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ தட் யூனிவர்ஸும் உங்களுக்கு மறுபடியும் அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரியான ஃபீலிங்ஸ் கொடுக்குற விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது எழுதுகிறப்போ எலாபரேட் பண்ணி எழுதணும். உங்களை அறியாமல் நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எலாபரேட் பண்ணுறப்போ நடந்த அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கே போய் நீங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நான் எலாபரேட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் 3 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க போதும். நிறைய
தோணுச்சுன்னா எழுதலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய எழுதணும்னு நெனைக்கிறப்போ, உங்களுக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில ஒரு போரிங்கா இருக்கக்கூடாது. இல்ல ஒரு கம்பல்ஷனுக்காக நீங்க எழுதக்கூடாது. ஸோ, அதுக்காக தான் 3 விஷயமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி எழுதுறீங்கன்னா, நாளைக்கு ஃபினான்ஸ் பத்தி எழுதுங்க. நெக்ஸ்ட் டே பர்சனல் குரோத் பத்தி எழுதுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அத பத்தி எழுதுங்க. இல்லாட்டினா வந்து கரியர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி 3 கிராட்டிட்யூட் எழுதிட்டே வாங்க. இத கன்சிஸ்டன்ட்டா ஒரு 21 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 21 டேஸ் அந்த கன்சிஸ்டன்சிய பிரேக் பண்ணிறாதீங்க. 1 நாள் எழுதினேன், 2 நாள் எழுதல அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து இத ப்ராக்டிஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அண்ட் நெகட்டிவ் விஷயம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ கிராட்டிட்யூட் ரைட்டிங்க இப்படி தான் பிகினிங் ஸ்டேஜில நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் கிராட்டிட்யூடா இருங்க. நன்றி உணர்வோட இருங்க. பாசிட்டிவா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.